சாகி அவரோட வந்து விடியமலை காத்தல் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சேன். அந்த படத்துக்கு உள்ள போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இங்க இருக்கிறாங்கன்னா டீம்ஸ் முண்டாசு பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுல இருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதை நடிச்சோம். ஏன்னா என்னோட ரோல் வந்து ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதுல என்ன நடந்ததே இதுல கடன்னு ஓடிச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட் ஒரு சீன் காட்டினாரு. ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலா ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ் அப் வரணும். அதுக்கு வந்து அவர் தண்ணியில இருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட் அதை காட்டினது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு பயங்கரமா இருக்குன்னா அது விக்ராந்துக்கு வச்சிருந்த ஷார்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலா இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டைப்ல தான் சாகி வந்து வேற ஒரு படம் கம்மிட் ஆகி ஷூட் போறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ண போது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போறேன். என்னைக்கு ஷூட் போறீங்க அப்படின்னா, இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும். அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இந்த ஹீரோட டேட்டு வேற ஒரு ஹீரோ இருந்தது. அதனால இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா, ஆமா சார். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க முன்னாடியே வரல அப்படின்னு. இல்லை சார் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு. அப்ப இப்ப எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்ல அதான் சரி. ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில வர்றதுக்காக அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல அந்த படத்தை விட்டுட்டு ஒரு வேற இடத்துல போய் அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்ப நடக்கும்ங்கிறது. இப்போ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயம் தான். சரி பரவாயில்ல அதை விட்டு நீங்க என்ன சமாளிக்கிறீங்களோ ஓகே நான் பண்றேன் ஓகேன்னு சொல்லிருங்க அப்படின்னா. ப்ரொடியூசர் போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான். ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா 4 ஷூட் போறீங்க, கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்க, அப்பதான் வந்து அதுக்குள்ள ஏதாவது டிராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதனால சார் நீங்க அப்படியே இருக்குதா, அப்படியே வந்தா போதும். நான் போலீஸ்னா ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாசம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி வரலாம் அப்படின்னு சார். இது வந்து ரொம்ப நீங்க காமன் பீப்புள், அவன் காமன் மேன்ல இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்க இப்படியே வந்தா போதும் அப்படிதான் ஆரம்பிச்சேன் ஷூட்டு. இப்போ இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் தேவா, நடிச்ச நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்க இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருமே என்னால வார்த்தைகள் சொல்ல முடியும். மெயினா தேவா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துல இருந்து உங்களுக்கு சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்துலதான் உங்களுக்கு சந்திச்சிருக்கிறேன். இது ஒரு படத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில வந்துடும். ஆனா இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்திருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்ல, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். பத்ரி தான் ரொம்ப. நான் வந்து ஏவிஎம்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்ல பண்ணிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷன்ல பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவா சொல்லல. ஆனா இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஆனா அவ்வளவு பெரிய ஆள் அவரு, அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவங்க வீட்டுல அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு வரை இருக்காங்க. சரி இவரு அவ்வளவு பெருசா இருக்கட்டும், இவரை சுத்தி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன். இவர்கிட்ட வேலை பார்க்கறவங்க நண்பர்களா. ஆனா அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிடுறாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிடுற ஒரு முதலாளிங்க அவரு. நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும்
நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேல அவ்வளவு பேஷன் இருக்கு, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்றது. இந்த படம் எங்களுடைய திறமைகளுக்கும் வெளியில வந்துடும். நாங்க என்ன பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம், நீங்க படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமைகளை வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைச்சிரும். ஆனா இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பா 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளவு சினிமா மேல ஒரு ஆவல் இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க உங்க எண்ணத்துக்கு நீங்க பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்க சினிமாக்குள்ள அடுத்த சினிமாக்குள்ள நான் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேற ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்க, நீங்க பெருசா வாங்க அப்படிதான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லை. இந்த சினிமா அவரோட எண்ணம், அவர் பெருசா வரணும். இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்றாங்க, நிறைய சொன்னா. அப்புறம் இதுல இருக்கிற பங்கெடுத்த மெயினா வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்கள்லாம் எங்க இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலா அவர் சொன்னோம், ராமு, ரவி, அப்புறம் சங்கர் 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி பண்ண அந்த ஒரு ஷார்ட் பிலிமை பார்த்து வர சொன்னா 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனா இந்த 3 பேருமே இன்னைக்கு ஒரு இயக்குநர்களா இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களா இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த போட்டோ இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறேன். 3 பேரும் எங்க வீட்டுல வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். 3 பேருக்கிட்டே மாற்றம் இல்லை, ராம் தான் லைட்டா மாற்றம், கொஞ்சம் முடியல நிறைய வந்திருக்கு, மற்றபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்க ஆசீர்வாதத்தோட அந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். லாந்தர் திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும்